அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து லஞ்ச் காம்போ ரெசிபீஸ் தான் நான் செஞ்சுருக்கேன். என்னென்ன மாதிரி ரெசிபீஸ்லாம் இன்னைக்கு செஞ்சுருக்கேன், என்னோட பையனுக்கு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் கொத்தரங்காய் வந்து பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு வானலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். காயை வந்து தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடுசாக கட் பண்ணி வச்சிருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா ஒரு கிளறி விடுங்க. நமக்கு நல்லா வந்து தக்காளி நல்லா வெந்து வந்தால் தான் கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மீடியமான ஃப்ளேம் வச்சு மூடிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன். தக்காளிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா தக்காளி நல்லா மேஷ் பண்ணி விடலாம். இது சாதத்துக்கு, வெரைட்டி சாப்பாடுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய் வந்து. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மெசஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் மசாலா வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் எவ்வளோ, உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செய்யுங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மசாலாலாம் நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற இந்த கொத்தரங்காவை காயை நான் சேர்த்துக்கிறேன். எல்லா காயும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த காய் வேகத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசாலா எல்லா காயிலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காய் இப்போ வேகத்துக்கு தகுந்த மாதிரி காய் மேலே வர வரைக்கும் நம்ம தண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி விடலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ அரைக்கீரை வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம். கூட்டு தான் செய்ய போகிறேன். அதே வானலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு வேக வச்சுக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து பாசிப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம். இந்த பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவு ஒரு 1 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கூடவே வச்சுக்கிறேன் அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து பூண்டு வந்து பெரிய சைஸ் பூண்டு வந்து ஒரு 4, 5 பூண்டு சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணல. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் பூண்டு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு மீடியமான ஃப்ளேமில். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகுந்த பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா இப்போ பொரிஞ்சு வந்ததுக்கும் பொடுசாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. கீரைக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும்.
இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். கீரைக்கு வந்து நிறைய தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை பழம் அளவுக்கு இருந்தால் போதும். தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு மூடி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் கீரை தண்ணியில் போட்டு கழுவி வச்சிருந்த கீரையை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரியே எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. அந்த கீரையில் இருக்க தண்டு பகுதியை கூட நீங்கள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கீரைக்கு வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு மூடி விடலாம். அது பக்கம் வேகட்டும். இப்போ அடுத்து வந்து நம்ம கீ பருப்பு தான் செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் வந்து இந்த டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அளவு துவரம் பருப்பும் 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நான் 2 தடவை கழுவிக்கிட்டேன். சின்ன சைஸ் வெங்காயம் வந்து 10, 15 எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இந்த சொம்பில் வந்து நான் வந்து 2 சொம்பு தண்ணி அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பருப்பு அந்த காய் தாளித்து வச்சோம் இல்லையா, அந்த காய் வந்து இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உப்பு எதா பத்தலையோ அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து பருப்பு தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு வானலில் நான் வீட்டிலே காய்ச்சின நெய் தான் இது. வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கிறேன். நெய் நான் கொஞ்சம் வந்து அதிகமாகவே எடுத்துக்கிறேன். இப்போ நெய் எல்லாம் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ வந்து கடுகுந்த பருப்பு சேர்த்துக்குவோம். கடுகுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 2, 3 வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த வரமிளகாவை சேர்த்துக்கிறேன் நான். வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இது நல்லா சின்ன வெங்காயம் வதங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா நான் பருப்பில் உப்பு போடல, அதனால நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ பருப்புலையும் நம்ம என்ன செய்யணும், வெங்காயம் சேர்த்துக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் பருப்பில் சேர்த்துக்கலாம் தாளிச்சதை. இப்போ நான் பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எனக்கு அரைக்கீரையும் கொத்தரங்காய் பொரியலும் ப்ளஸ் கீ பருப்பும் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு கீரை வெந்துருச்சு இல்லைங்களா, அந்த கீரையில் வந்து இப்போ நம்ம வந்து வேக வச்ச பாசிப்பருப்பு பூண்டெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். சூப்பரான அருமையான காம்போ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, கீரை, கூட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.